பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஆப்கானிஸ்தான் பெண்களின் உரிமைகளுக்கான கோரிக்கைகள் தங்களது உள்நாட்டு பிரச்சினை என்று தாலிபான் அரசு அதிரடியாக தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதை அடுத்து அந்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் தாலிபான்களின் அரசை எந்த ஒரு நாடும் இதுவரை அங்கீகரிக்கவில்லை. ஆப்கானிஸ்தானுடன் சர்வதேச ஒருங்கிணைப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக 2023ஆம் ஆண்டு கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற சந்திப்பில் பங்கேற்க ஆப்கானிஸ்தானின் பல்வேறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தாலிபான்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த கூட்டத்திற்கு தாலிபான்கள் அழைக்கப்படாததால் ஐநாவின் 2வது கூட்டத்தை புறக்கணிப்பதாக தாலிபான்கள் அறிவித்தனர். இதையடுத்து கத்தாரில் நடைபெறும் 3வது கூட்டத்தில் தாலிபான்கள் பங்கேற்கின்றனர். இது பற்றி பேட்டி கொடுத்த தாலிபான்களின் செய்தி தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹித், ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான உரிமைகள் குறித்து கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் இது உள்நாட்டு பிரச்சினை. இதற்கு தீர்வு காண ஒரு பாதையை கண்டறிய நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். எங்கள் நாடு மீண்டும் மோதலிலும் முரண்பாட்டிலும் விழக்கூடாது. ஐநா சபை நடத்தும் கூட்டங்களில் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் தாலிபான் அரசு பிரதிநிதித்துவப்படுத்தும். ஆப்கானிஸ்தான்கள் பல்வேறு குழுக்களாக கலந்து கொண்டால் நாங்கள் இன்னும் சிதறி கிடக்கிறோம் என்றும் எங்கள் நாடு இன்னும் ஒன்றுபடவில்லை என்றும் அர்த்தமாகிவிடும் என்று கூறியுள்ளார். மேலும் தாலிபான் அரசு அனைத்து நாடுகளுடனும் நேர்மையான உறவை விரும்புகிறது என்று குறிப்பிட்ட அவர், பொருளாதார வளர்ச்சியை அடைவதில் பல்வேறு தடைகளை ஆப்கானிஸ்தான் எதிர்கொண்டு வருகிறது என்றும் பொருளாதாரம் நன்றாக இருந்தால்தான் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐநா முன்னெடுக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பெண் பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.